ட்ரேடிங்கை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யார்கிட்டையும் கற்றுக்கிறதுக்காக காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் காசு கொடுத்து ட்ரேட் பண்ணி தாங்கன்னு சொல்லாதீங்க. அப்பயே நீங்கள் ஏமாந்துடுவீங்க. மார்னிங் ஜோக்கர்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ட்ரேடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரேடு இந்த 21,943 அந்த சப்போர்ட்டு கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுற என்னென்ன கம்பெனி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நிஃப்டி 200ல் பேடிஎம்மு, அதுக்கப்புறம் அதானி, என்எம்டிசி, இண்டிகோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணது. அது சப்போர்ட் பண்ணுமான்றது இந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டான கம்பெனி தான். அதாவது டக்குன்னு சப்போர்ட் பண்ணால் பொத்துன்னு கீழே விழும். அதனால் இதை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம போயிட்டு இதில் போய் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 96.15 ஓகேவா. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த சப்போர்ட்டில் ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் எங்கேவுமே இல்லை. இந்த சப்போர்ட்டில் என்ன பண்ணோன்னு தெரில. ரொம்ப இது ஊவாக இருக்குது. சப்போஸ் சப்போர்ட் இது பண்ணான்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு நம்ம எதனா ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இன்றைக்கி ஃபின்னிஃப்டி வேறு எக்ஸ்பீரி, பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம செக்டார் வைஸ் பார்க்கலாம். செக்டார் வைஸ் பார்த்தா இந்தியா விக்ஸாக அதிகமாக இருக்குது. விக்ஸு ஷூட் ஆனாலே மார்க்கெட் ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம்ட்டு மெட்டல், சென்செக்ஸு, அதுக்கப்புறம் பியூசி பேங்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டில் வேறு இருக்குது. என்ன பண்ணுவான்னு தெரில. சப்போர்ட்டை பிரேக் பண்ணுவானா இல்லை சப்போர்ட்டில் இதுவாவானான்னு. ஓகே, பார்ப்போம். அநேகமாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 900லேருந்து நெக்ஸ்ட்டு 798 இங்கேருந்து ஒரு 120 புள்ளி விழுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லாட்டி சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிரேக் ஆனாலும் திருப்பி இந்த ஐயை ரீடெஸ்ட் பண்ணி தான் விழுமே கீழே. அதனால் நம்மளுக்கு என்னென்னா இந்த இடத்துல எதுவும் காணமே. 143.19 கால் சைடில் தான் ஏற்றுறானுங்க. கால் சைடில் இது பண்ணுறானுங்க, ரைட் பண்ணுறாங்கன்னா யார் கிளைண்ட்ஸ்லாம் கால் சைடில் ரைட் பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அவங்க பை பண்ணுவாங்க. அதனால் இந்த சப்போர்ட் எடுக்குது. ஓகே, வேறு என்ன பண்ணுறது எதுவும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்னென்னா இந்த இடத்துல ரெண்டுத்தையும் செல் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்டருக்கு நல்ல இடம் தான் இது. இந்த இடத்துல ஸ்டார்டர் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் வால்டலாக இருக்குது. லாஸ் போயிட்டு தான் ப்ராஃபிட் வரும். அதை டாலரன்ஸ் இருக்கணும். ஓகேவா. அதனால் நம்ம இன்றைக்கி ஃபின்னிஃப்டி எடுத்துப்போம். ஃபின்னிஃப்டி கொஞ்சம் வால்டலாக தான் இருக்கும் தெரியுது. ஃபின்னிஃப்டி 200, 137, 200 இருக்குது. என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் 2600. இது 175 இதாக இருக்குது. ஓகேவா. இன்னும் சிங்கிள் டைரக்ஷன் மாதிரி தெரியல. நிலங்க பார்ப்போம். இந்த ஆக்சுவலாக பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போயிட்டு வரும். இது இங்கே போயிட்டு திருப்பி ஜர்க்காக இங்கே வரும். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லையே. ஆனால் இது இருக்குன்னு நினைக்கிறேன். வால்யூம் இருக்கும். சரி, ஓகே. இது ரெண்டத்தையும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ கால் புட் ரெண்டு எடுத்தாச்சு. மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக இது பண்ணுது. இடத்துல பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. ஓகே, இந்த மாதிரி தான் சீன் போட்டுட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டு. அதனால் நம்ம ட்ரேடுக்குள்ளே என்ட்ராயிட வேண்டியதான். நிஃப்டி எடுத்தாச்சு. இது என்னென்னா நியூட்ரல் ஸ்டார்டில் எடுத்துக்கிட்டோம். ஸ்டார்டில் எடுத்தாச்சு. 6360 இருக்குது. இதில் நம்ம 60 எடுத்துப்போம். 60 லாட்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா. இன்றைக்கி டேட் 19. ஓகே, ஃபஸ்ட் ட்ரேட். ஓகே, ட்ரேட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ் 120. ஓகேவா. கால் சைடில் 60, புட் சைடில் 63. ஓகேவா. 54, 65. திருப்பி அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 10:30. என்ன விஷயம்னா ஃபின்னிஃப்டி சப்போர்ட்டில் இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 21,700 அதான்
21,800 அதுக்கிட்ட வரப்போகுது. அதனால் 65 பாயிண்ட்ஸ் இறங்கும்போது இது கொஞ்சம் ஒரு டிப்பு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ட்ரேடில் ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35 இன்னொரு லெக்கில் வந்து 9 இருக்குது. அப்போ இதை நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். 35,9 இப்போ வந்து இதில் 1.44% வந்து இந்த பர்டிகுலர் ட்ரேடில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போனா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,05,000 வந்து ப்ராஃபிட். இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு, இது எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து ட்ரேட் பண்ணுறதால ஏன்னா வந்து ஒரு பிரேக் அவுட்டாக ஆகலாம், இல்லை சப்போர்ட் எடுக்கலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய ஒரு ஃபால் ஒன்று வரும். அதனால் வந்து எஸ்கேப் ஆகிறது நல்லது. அதனால் இந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 10:30. இப்போ வந்து கரெக்டாக இப்போ ஒரு ரேலி நடக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா சிங்கிள் டைரக்ஷன் தான், ஆனால் வந்து நம்ப முடியாது. நான் போகலாம், இல்லை அங்கேயே வந்து இது பண்ணிகிட்ருக்கலாம், கன்சல்டேட் ஆகிட்டுருக்கலாம். அதனால் வந்து பிரேக் அவுட்டுன்ற மாதிரி நம்மளுக்கு சிக்னல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரினா நடக்குதோ நடக்கலையோ ட்ரேடை விட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஓகேவா? பார்ப்போம். பை பாய்.